திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில் 2 ஆண்டுகளில் தெற்கு ரயில்வேயில் உள்ள அனைத்து வழித்தடங்களும் விபத்து ஏற்படாத வகையில் அமைக்கப்படும் என ரயில்வே தலைமை தொடர்பு அதிகாரி குகனேசன் தெரிவித்தார். நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் குகனேசனோடு நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தெற்கு ரயில்வே மண்டலத்தில் ஏற்படுத்தப்பட்டு வரும் புதிய மாற்றங்கள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தலைமை தொடர்பு அதிகாரி குகனேசன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போது தெற்கு ரயில்வே பொறுத்தவரையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து ரயில்களையும் கவசங்கள் கவாச் எனப்படும் அந்த அமைப்புகள் செயல்படுத்த போகிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த 2 வருடங்களில் அது விரைவாக விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கவசம் அப்படிங்கிற அந்த அமைப்பு எப்படி சார் செயல்படும்? அதில் நம்ம என்ன மாதிரியான திட்டங்கள் செய்ய போகிறோம்? இந்த கவச்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு டேர்ம். அதாவது ரயில்கள் ஒன்னோடு ஒன்று மோதி கொள்ளாமல் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அந்த லோக்கோ மாடலில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகி அந்த வண்டி அப்படி நின்றுடும். வருடந்தோறும் அந்த ஒவ்வொரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யுறது ரொம்ப இயல்பாயிருது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த பேசன் பிரிட்ஜில் ஏற்படுற அந்த தாழ்வான, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் அது கட்டப்பட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ஒரு தாழ்வான பகுதியாக இருக்குது. ஸோ அதை ரீடெவலப் பண்ணுறதுக்கான நமக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குது? ஏன்னா தொடர்ச்சியாக எல்லா ரயில் நிலையங்களையும் மாற்றம் செஞ்சுட்டு வரோம். வாட்டர் லெவல் ரைஸ் ஆக போது அது அன்சேஃப்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் ரயில்களை இயக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு எந்த ட்ரெயினுமே வரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் 14ஓட என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பக்கிங்ஹாம் கெனால்லேருந்து அந்த ஓட்டேரி நாலா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டேரி நாலாலேருந்து வர தண்ணி இந்த பக்கிங்ஹாம் கெனாலோட போய் கடலில் கலக்கிற அந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் தான் அது. இப்போ இந்த ஹெவி ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கிங்ஹாம் கெனலில் சரியான தண்ணி உள் வாங்கலை, ரைட். இதனால் அந்த டேஞ்சர் லெவலில் நமக்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்போ இந்த பிரிட்ஜ் நம்பர் 14 நம்ம வி ஆர் பிளானிங் டு ரீபில்ட் இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அதனோட ஹைட் எல்லாம் ரைஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த தற்சமயம் இந்த சைக்ளோன் மிகாங் எவ்வளோ தண்ணி வந்துச்சோ அந்த அளவு தண்ணி வந்தாலுமே ரயில்கள் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தும். இது மிக்க நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்